ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டிசி சமையல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்கு ப்ளம் கேக் தான் செய்ய போகிறோம். கிறிஸ்மஸ்னாவே நமக்கு கேக் தான் ஸ்பெஷல். அதுலேயும் ப்ளம் கேக் சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவும் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ப்ளம் கேக் தான் செய்ய போகிறோம். இந்த முறையில் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியரே ஆகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போவுமே இன்ஸ்டண்ட்டான ப்ளம் கேக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 20 எடுத்துக்கோங்க. எந்த கலர்னாலையும் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எத்தனை கலரில் இருந்தாலும் சரி, அத்தனை கலர்லையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா 4 கலர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே கால் கப் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாகவே சேர்த்தி கூட நீங்கள் மிக்சிங்னா அரை கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உடச்சி ஆட் பண்ணணும், அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க, உலர் திராட்சை, பிளாக் உலர் திராட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் செரி பழமும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நீங்கள் 1/4 கப் ஜாம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரூட் ஜாம். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேட்ஸ் இருந்தால் டேட்ஸையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஃபைனலாக நமக்கு தூவுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட அளவை நம்ம இன்னும் சேர்த்தி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போது கேரமல் ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கப் மாவு ஆட் பண்ண போகிறோம், அதாவது 250 ml கப்பில். அதில் 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் கேரமல் பண்ணி எடுக்கணும். ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கேரமல் வந்து நல்ல ஒரு ஹனி கலரில் வரணும், அந்தளவுக்கு கேரமல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைனா டக்குன்னு வந்து கலர் மாறிடும். அந்த கேரமல் வந்து கருக ஆரம்பிச்சிடும். அது கருகிடுச்சுன்னா நம்மளோட கேக்கோட ஃப்ளேவரே மாற ஆரம்பிச்சிடும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சரியான கலருக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு ஸ்டவ்வில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த சக்கரைலாம் வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸிங்கை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே நல்லாவே ஊறி வந்துடும் சீக்கிரமாகவே. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாகவே இருக்கக்கூடாது. அவ்வளோதான், நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ 3/4 கப் சக்கரை எடுத்துக்கோங்க. நம்ம 1/4 கப் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் கேரமலுக்காக, அதனால் 3/4 கப் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஏலக்காய், 1 துட்டு பட்டை, 3 கிராம்பு, 1 துண்டு சுக்கு, இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சிங் ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் முட்டை. ஒரு வேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கையால் மிக்ஸ் பண்ணினா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். நல்லா நுர வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பொடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரையை ஒரு வடி போட்டு நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த முட்டையோட ஆட் பண்ணிக்கோங்க. 1-2 திப்பிகள் இருக்கும் நம்ம எவ்வளோ அரைச்சாலையும், அதனால் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. 3 பகுதியை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஒரு ஒயிட் கலரில் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்த உடனே 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ரீஃபைண்ட் ஆயிலாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வாசனை சுத்தமாகவே இருக்காது. இல்லைனா உருக்கினா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லாவே ஊறி இருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. இது வந்து 280 ml கப்பில் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மாவை ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. 1 பின் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 3. இப்போ இந்த மாவை 3 பகுதியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன் சைட் மிக்சிங் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கேக் வந்து பர்ஃபெக்டாக வெந்து வரும். இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் தண்ணி போல் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பேட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வரும், ஃபெயிலியரே ஆகாது. அதே மாதிரி இந்த பக்குவத்தில் இருக்கக்குள்ள நம்மளோட நட்ஸ்லாம் வந்து அடியில் போய் செட்டில் ஆகாது. இன்றைக்கி நான் 7 inch டின் வந்து எடுத்திருக்கேன். ஆயில் தடவிட்டு பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கிற பாத்திரத்திலே ஆயில் தடவிட்டு பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கோங்க. பேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 1/4 கப் நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் போல் வேணும்னா முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இது உங்களோட விருப்பம். நல்லா பார்வையாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஓவனில் வேக வைக்கிறதா இருந்தால் 170 degree Celsiusல 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 30 to 35 minutes வேக விட்டு எடுத்திங்கன்னா ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடும். இதே கடாயில் வேக வைக்கிறதா இருந்தால் குக்கரில் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட பேட்டரை வச்சுட்டு லெதர் விசில் 2 போடாமல் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு 35 to 40 minutes வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ளம் கேக் ரெடி. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணிக்கோங்க. சூடாக நீங்கள் வந்து டிமோல்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ரொம்பவும் சூப்பரான சாஃப்டான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஃபெயிலியரே ஆகாது. புதுசாக சமைக்கிறவங்க கூட இந்த கேக்கை ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த ப்ளம் கேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறதுலே பாருங்கள் அதனோட சாஃப்ட்னஸ் வந்து எப்படி இருக்குன்னுட்டு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ஈஸியான ப்ளம் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை.